வணக்கம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா நேற்று இதில் வேர்க்கடலை உண்ணோம். இப்போ வந்து ஜம்முன்னு இந்த காலையில் ஒரு திருப்பி தண்ணி பாய்ச்சோம். மாலையில் தண்ணியே பாய்க்கல. காரணம் நான் மாலையில் வந்து நல்ல ஒரு மழை, சரியான நல்ல ஒரு மழை, பூமி நல்லா குளிர்ந்து போச்சு. மழை எதிரே பார்க்கல. ஆனால் நேற்று நல்ல ஒரு மதியம் நல்ல ஒரு வெயில் அடிச்சு, மாலையில் நல்ல ஒரு மழை பெஞ்சிச்சு. நல்ல மழை வந்து பூமி குளிர்ற அளவுக்கு நல்ல ஒரு மழை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாக்கு விரிச்சிருக்கு பார்த்திங்களா. இது கீழே வந்து கத்திரிக்காய் விதை வந்து நாங்கள் பாயிருக்கோம். கத்திரிக்காய் வந்து இதில் போட்டிருக்கு. தெரியும், லைட்டாக சின்ன சின்னதாக இருக்குது கத்திரிக்காய் விதை. உங்களுக்கு தெரியுதா? சின்ன சின்ன வாட்டாட்டமாக. அது வந்து எறும்பு வந்து பிறக்காமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் காக்கா பறவைகள் எல்லாம் பிறக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி சாக்கை வந்து விரித்து வச்சுருவோம். அப்புறம் இன்றைக்கி என்ன வேலை பார்த்தோம் பார்த்திங்கன்னா, காலையிலே வந்துட்டு எங்கள் ஆச்சி வந்து இருக்கக்கூடிய அந்த புல் செடி சுற்றி இருக்கக்கூடிய களைகள் எல்லாத்தையும் வந்து வெட்டி அடிச்சு, அப்புறம் அந்த இடத்த கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இருக்குல்ல, இருக்குல்ல, இப்போ ஒவ்வொரு செடிக்கும் இடைக்கு வந்து தண்ணி நிற்கிறதுக்காண்டி நம்ம பாத்தி வந்து பாயிருக்கோம். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு வாழை. இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை, இல்லை சிவப்பாக இருக்கா. இதுக்கு வந்து பாத்தி பாயிருக்கோம். நல்லா சுற்றி ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, தண்ணி பாத்தி நிற்காமல் இந்த இடத்துல பாத்தி வந்து பாயிருக்கோம். இப்போ இது முருங்கை, இதுவும் ரொம்ப நாள் அப்படியே இருக்குது. இதுவும் வந்து செவ்வாழை கன்று தான். உங்களுக்கு தெரியுதா? செவ்வாழை கன்று. இதுக்கு வந்து பாத்தி பாவி, அதுக்கு நடுவில் மூட்டை முற்றி நாங்கள் வந்து ஆட்டுச்சாணி, அப்புறம் நமக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு, அந்த இதெல்லாம் எங்கள் ஆச்சி வந்து எடுத்துக்கொண்டு போடும். இது அப்படியே ஊடையில் கொஞ்சம் பப்பாளி நிற்குது. அது பக்கத்தில் ஒரு செடி வந்து ஒரு வாழைக்கன்று, ஒரு பக்கக்கன்று போட்டிருக்கோம். அப்புறம் இது இருக்குது பார்த்திங்களா. இது வந்து இப்போ இதில் வந்து இந்த ஒரு வாழை தான் நமக்கு காய்ச்சி பூ காய்ச்சி தாராகவே வந்துச்சு. இதை வெட்டியாச்சு. இது பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை, நல்லா நீளமாக இருந்துச்சு, நல்லா இது இருந்துச்சு. ஒரு மூட்டுக்கு தேவையான அளவுக்கு பழம் அதில் இருந்துச்சு. இது பக்கத்தில் வந்து 2 மூடு வந்து பக்கம் அடிச்சிருக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒன்று போல் தெரியும், 2 எலுமிச்சை மாதிரியே தெரியும். ஆனால் அது வந்து 1 எலுமிச்சை, 1 வந்து ஆரஞ்சா, இல்லை 1 நார்த்தங்காலா என்னன்னு தெரியல. வளர்ந்தாதான் தெரியும் அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம காட்டு நெல்லிக்காய் மரம். இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம வந்து புல் வளர்ந்து போய் இருந்துச்சு ஜம்முன்னு. அது ஃபுல்லாக எடுத்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் வைக்கப்போ தான் சுத்தமாக இருக்குது. நான் விடுற தண்ணியெல்லாம் அந்த புல்லுக்கே பாதி போயிடும். இந்த செடியெல்லாம் குடிக்காது. அவ்வளோதாங்க, இதுதான் இன்றைக்கான வேலை. இப்போ இது வந்து கொஞ்சம் கிளங்குழி கொஞ்சம் கிடக்கு. இதை வந்து ஒரு நாள் எடுத்துருவோம் கண்டிப்பாக. இன்னொரு 2-3 நாள் எடுத்துருவோம். இதை எடுக்கும்போது ஒரு வீடியோ நான் எடுக்கிறோம். அப்புறம் அந்த ஒரு இது பார்த்திங்களா, வைக்கல் மூட்டை மாதிரி, அது வந்து இன்னும் நாங்கள் உழைக்கவே இல்லை. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, வீட்டில் யாருக்குனே அடித்து வச்சுருந்த சாக்கு, அது கொஞ்சம் இருந்துச்சு. அதுவும் காலியானதுக்கப்புறம் இதை உழைச்சி நாங்கள் எப்படி இதை எடுத்து பண்ணுறோங்கிறத காட்டுறோம். எங்கள் வீட்டில் எதுவுமே வந்து கழிவு கிடையாதுங்க, எல்லாமே பயன்படும். இப்போது இந்த இது பனங்கொட்டை இந்த இருக்குது பார்த்திங்களா, கழிவு. இதை நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, நெல் வைப்போம் பார்த்திங்களா, வருடம் இல்லை. இப்போது நெல் வந்து இப்போ அவிக்கிறதுக்கு இந்த இதை தான் நாங்கள் எடுப்போம், இந்த இது. அப்புறம் எங்கள் ஆச்சி வந்து இப்போது களை எடுத்து கொடுத்து பார்த்திங்களா, அந்த களை புல்லெல்லாம் இதை அப்படியே காய போடும், அதையும் அப்படியே எடுத்துக்குவோம். எதுவுமே கழிவு கிடையாது. இந்த இலை காஞ்சா கூட இதை கூட அப்படியே எரித்து இப்படி பயன்படுத்திக்கிடுவோம். எந்த விரவுக்கு எதுக்குமே போட்டோம். அவ்வளோதான். ஓகே, இது அடுத்த ஒரு வீடியோ, இது போன்ற நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.